மிருகண்டு முனிவரின் தவம். மிருகண்டு முனிவரும் அவரது மனைவி மருத்மதியும் குழந்தையில்லாத துயரத்தில் வாழ்ந்தனர். அவர்கள் சிவபெருமானை நினைத்து கடுமையான தவம் செய்தனர். அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு அருள் தர முனைந்தார். சிவபெருமானின் வரம். சிவபெருமான் அவர்களுக்கு 2 தேர்வுகளை வழங்கினார். குறுகிய ஆயுளுடன் மிகுந்த ஞானமுள்ள மகனா அல்லது நீண்ட ஆயுளுடன் அறிவில்லாத மகனா என்று கேட்டார். மிருகண்டு முனிவர் ஞானமிக்க மகனை வேண்டினார். மார்க்கண்டேயரின் பிறப்பு. சில காலத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் வைத்தனர். குழந்தை சிறுவயதிலேயே சிவபக்தியில் ஈடுபட்டான். பக்தியில் வளர்ந்த சிறுவன் மார்க்கண்டேயன் தினமும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தான். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டான். அனைவரும் அவன் ஞானத்தை பார்த்து வியந்தனர். 16 வயது விதி. மார்க்கண்டேயனின் ஆயுள் 16 வயது வரை மட்டுமே என்று அவரது பெற்றோர் நினைத்து வருந்தினர். ஆனால் மார்க்கண்டேயன் அதைக் கேட்டு அஞ்சவில்லை. சிவபெருமானின் அருள் தன்னை காப்பாற்றும் என்று நம்பினான். இறுதி நாளின் தொடக்கம். மார்க்கண்டேயனின் 16வது பிறந்த நாள் வந்தது. அவரது பெற்றோர் கண்ணீருடன் அவரை பார்த்தனர். ஆனால் மார்க்கண்டேயன் சிவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். சிவலிங்கத்தை அணைத்த பக்தன் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து ஓம் நம சிவாய என்று ஜபித்தான். அவனின் பக்தி முழு கோவிலையும் நிரப்பியது. தெய்வீக ஒளி கோவிலில் பரவத் தொடங்கியது. யமன் வருகை. அந்த நேரத்தில் யமன் தனது எருமை வாகனத்தில் வந்தார். அவர் மார்க்கண்டேயனின் உயிரை எடுக்க தனது பாசக்கயிற்றை தயார் செய்தார். கோவிலில் பதற்றமான சூழல் உருவானது. பாசக்கயிறு வீசப்பட்டது. யமன் தனது பாசக்கயிற்றை மார்க்கண்டேயனை நோக்கி வீசினார். ஆனால் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக்கமாக அணைத்திருந்தான். பாசக்கயிறு சிவலிங்கத்தையும் சுற்றிக் கொண்டது. சிவபெருமானின் கோபம். அந்த நொடியில் சிவலிங்கம் பிளந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். தனது பக்தனைத் தொட முயன்ற யமனை பார்த்து சிவன் கோபமடைந்தார். முழு பூமியும் அதிர்ந்தது. யமனை எதிர்த்த சிவபெருமான் தனது திரிசூலத்தை உயர்த்தி யமனை தாக்கினார். யமன் தரையில் விழுந்தார். தேவர்கள் அனைவரும் இந்த அதிசயத்தை பார்த்து வியந்தனர். பக்தனுக்கு அருள். மார்க்கண்டேயன் சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கினான். சிவபெருமான் அவனது பக்தியை பாராட்டினார். அவனுக்கு சிரஞ்சீவி வரம் வழங்கினார். யமனுக்கு உயிர் திரும்பியது. பிற உயிர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர். அதனால் சிவன் யமனை மீண்டும் உயிர்ப்பித்தார். யமனும் சிவனை வணங்கி மன்னிப்பு கேட்டார். மார்க்கண்டேயரின் மகிமை. மார்க்கண்டேயர் என்றும் இளமையுடன் வாழும் சிரஞ்சீவியாக ஆனார். அவர் சிவபெருமானின் மகத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்பினார். பல முனிவர்களுக்கும் ஞானம் போதித்தார். இறுதி தெய்வீக காட்சி. மார்க்கண்டேயர் கைலாசத்தில் சிவபெருமானை தியானித்தார். சிவபெருமானும் பார்வதியும் அவருக்கு அருள் வழங்கினர். பக்தி மற்றும் நம்பிக்கை மரணத்தையும் வெல்லும் என்பதை இந்த கதை உலகிற்கு உணர்த்தியது.